எனது கேள்வி என்னன்னா, உங்களோட தமிழாக்கத்தில் இறைவன் வசனத்தில் ஒரு நாள் என்பது மக்களுக்கு 50,000 ஆண்டுகளுக்கு சமம் என்று கூறியுள்ளீர்கள். அதற்கு ஐன்ஸ்டீன் ரிலேட்டிவிட்டி தியரியை மேற்கோள் காட்டியுள்ளீர்கள். இதை விரிவாக விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இது விரிவாக விளக்கவே முடியாதுமா, பெரிய டேஞ்சரான மேட்ரு. உனக்குதா இந்த ஐன்ஸ்டீனுடைய தியரி இருக்குல்ல, அதை பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம் என்ன செய்வாங்க, அதான் உண்மை, கணக்குக்கு சரியா வருது, அது விளக்க இயலாதுன்றாங்க. அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, ஐன்ஸ்டீனுடைய தியரி பிரகாரம் அந்த 4 டைமென்ஷன் சொன்னார்ல, 4 டைமென்ஷன், அந்த அடிப்பில் என்ன செய்யறான்னா, காலம் இருக்குதுல்ல, காலம் என்பது அதுவும் ரிலேட்டிவிட்டி தான். ரிலேட்டிவிட்டினா என்ன அர்த்தம்? சார்புண்டா என்னன்னு கேட்டா, பெருசு சின்னதுங்கிறீங்க, இது பெருசு இது சின்னதுங்கிறீங்க, விளங்குதா? எதனால இது பெருசுங்கிறீங்க? இதோட வச்சு பார்த்தா தான் பெருசு, இதை விட பெருசு வச்சுட்டா இது சின்னது. அதை கொண்டாந்து பக்கத்தில் வச்சுருவாங்க. அந்த மைக்கு எங்களுக்குள்ள வச்சோம்னா இது சின்னதா போயிடுது. இந்த ரெண்டையும் பார்த்தா என்ன ஆயிரும், இது பெருசா தெரியும். பெருசுன்னு இப்ப நெசமா ஒண்ணு இருக்குதா? கிடையாது. பெருசு என்பதெல்லாம் எதை பெருசுன்னு சொன்னாலும் சரி, அதை விட சின்னதை வச்சு பார்த்து பெருசுங்கிறோம். எதை சின்னதுன்னு நம்ம சொன்னாலும் சரி, அதுக்கு மேல ஒரு பெருசோட கம்பேர் பண்ணி என்ன செய்யறோம், சின்னதுங்கிறோம். நம்ம சின்னது பெருசு என்று சொல்வதெல்லாம் அது நெசம் கிடையாது, ஒரு சார்பியல். சார்பியல்னா அர்த்தம் இன்னொன்னை சார்ந்து அந்த பேர் வருது, வணங்குதா? அதனோட ஒப்பிட்டாதான் இது சின்னது, இதனோட ஒப்பிட்டாதான் இது பெருசு. சும்மா இது சின்னதுன்னா எப்படி, எதை விட சின்னது சொல்ல முடியும்? இது என்னன்னு ஒருத்தன் கேட்கறான், சின்னதா பெருசா சொல்ல முடியாது, வணங்குதா? அப்ப அல்ல கற்பனையிலேயாவது முன்னாடி ஒண்ணு இருக்கும். இது சின்னதுன்னு எப்ப சொல்லுவீங்கன்னா, பொதுவா பெருசா ஒண்ணு பார்த்து பழகிருப்பீங்க, அது உங்க பிம்பமா உட்கார்ந்து இருக்கும், அதோட கொண்டா வச்சுதான் நீ சின்னதுப்பீங்க. நீங்க வழக்கமா பார்த்திருப்பீங்கல்ல, செல்போன் இருக்குது, இதை சின்னதுங்க மாட்டீங்க, இத்தனை ஒருத்தன் காட்டினான்னு வைங்க சின்னதுன்றீங்க. ஏன்? அதை மட்டும் பார்த்துட்டு சின்னது காரணம் என்னன்னு கேட்டா, இதை பார்க்காட்டாலும் இது இங்க இருக்குது மூளையில. செல்போன் இல்லை, இப்படித்தானே இருக்கு, இப்படி இருக்க, அப்ப கூட அங்க என்ன வருது, சார்பு தான், ரிலேட்டிவிட்டி தான் அது. அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல. இது சார்பியல் கோட்பாடு. அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, காலமும் சார்பியல்ங்கிறான். ஐன்ஸ்டீன் என்ன சொல்றான், இது எப்படி சார்புல சொல்றோமோ காலம்னு ஒண்ணு கிடையாது, அதுவும் சார்பியலை வச்சுதான் என்ன செய்யறது, காலம் வருது அப்படிங்கிறான். உதாரணமா என்ன செய்யறான்னு கேட்டா, உலகத்திலேயே இது விளக்க கஷ்டமானது, அவனுக்குதா விளங்கவும் கஷ்டம் விளக்கவும் கஷ்டம், இருந்தாலும் என்னால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். அப்ப அவன் என்ன சொல்றான்னு கேட்டா, உலகத்துல அதிகமா வேகமா போகக்கூடியது என்ன மனுஷன் கண்டுபிடிச்சதுல ஒளி தான் வேகமா போகக்கூடியது. ஒளிக்கு மிஞ்சின வேகத்துல எந்த பொருளும் கிடையாது. வெளிச்சம், லைட் இருக்குல்ல, இந்த லைட்டுடைய வேகம் ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் அப்படிங்கிறோம்ல. இந்த டயத்துல என்னவாயிரும், 3 லட்சம் கிலோமீட்டர் ஓடி போயிடும் வேகத்துல. அடிச்சா அவ்வளவு என்ன வேகத்துல போன்னு சொல்ல முடியாது. அப்ப அந்த ஒளியுடைய வேகம் அவ்வளவு விரைவான ஒரு வேகத்துல உள்ளது. அவன் என்ன சொல்றான், ஐன்ஸ்டீன் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒளி வேகத்தில் ஒருவன் பிரயாணம் பண்ணி சென்றால், ஒளி வேகத்துல பிரயாணம் பண்ணி சென்றால் அவனுக்கு காலம் இல்லை. அவன் என்ன சொல்றான், ஒளி வேகத்தில் லைட் வேகம் அப்படி யாரும் போகவே இல்லை. ஒரு பேச்சுக்கு நீங்க 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல போற ஒரு வாகனத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, அது ஒரு ராக்கெட்டை ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டீங்க. வினாடிக்கு 3 லட்சம், மணிக்கு இல்ல, ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல போறோமா, கண்டுபிடிக்கவே இயலாது, அது கண்டிப்பா சாத்தியமே கிடையாதுன்னு வைங்க. பேச்சுக்கு என்ன பண்ணிட்டீங்க, 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல, இப்படின்னா 3 லட்சம் கிலோமீட்டர் போயிடும். அப்படி ஒரு வாகனத்தை கண்டுபிடித்து அதுல நீங்க பிரயாணம் 25 வயசுல என்ன செய்றீங்க, பிரயாணம் பண்ணி போறீங்க. போயிட்டீங்களா? பூமியில உங்களை மாதிரி உங்க இன்னொருத்தர் 25 வயசுக்காரர் இருக்காரு, 2 பேர் இருக்கிறீங்கல்ல, ஒரு 10 வருஷம் அவர் போய்கிட்டே இருக்காரு. என்ன செய்யறாரு, 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல 10 வருஷம் அப்படி போயிட்டு, இங்க 10 வருஷம் ஆகுது, பூமியில 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் போயிட்டு அவர் இறங்குறாரு. உங்க வயசு எத்தனை இப்ப? 25 வயசா நீங்க இருந்தா உங்களுக்கு எத்தனை வயசு ஆச்சு இப்ப? 35 ஆச்சு. அவனுக்கு 25 வயசு தான் இருக்கும். யாருக்கு? இந்த 10 வருஷம் போயிட்டு வந்திருக்கான், அவன் தான் காலத்தை கடந்துட்டானே அப்படின்னு அவன் சொல்றான். இது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, அவன் கணக்கு போட்டு கரெக்டா காட்டுறான். என்ன செய்யறான், அந்த பூமியுடைய வேகம் அந்த வச்சு இந்த கண்டுபிடிச்சு என்ன செய்யறான்னு கேட்டா, இப்படி இருந்தா தான் அந்த கணக்கு சரியா வருதுங்கிறான். அதன்படிதான் அந்த சந்திரன்ல போய் இறங்குறது, செவ்வாயில இறங்குறதெல்லாம் அவன் போட்டு கொடுத்த கணக்குல தான் வருது. அங்க காலம் இல்லைங்கிற கணக்குல தான் கரெக்டா போய் அங்க போய் இறங்க முடிகிறது. அதனால அது தியரியை நிரூபிச்சு காட்டி விட்டான். ஆனா நமக்கு ஏத்துக்க முடிய மாட்டேங்க. அது எப்படி 10 வருஷம் கழிஞ்சுதானே இருக்கு, 10 வருஷம் கழிஞ்சு இருக்கணும். நம்ம 35 வயசு, அவன் 25 வயசுல இருக்கான். யாரு? 25 வயசா நான் இருக்கும்போது என்னுடைய இன்னொருத்தன் 25 வயசுக்கான மேல போறான். என்ன வேகத்துல போறான், 3 லட்சம் வினாடிக்கு கிலோமீட்டர் வேகத்துல போறான்.
இப்படியே போய்கிட்டே இருக்கான். எங்க போனான்னு தெரியல, எவ்வளவு தூரம் போலான்னு பாருங்க, 3 லட்சம் கிலோமீட்டர் எங்கே போயிடலாம். அப்படி 5 வருஷம் அப்படி போயிட்டு 5 வருஷம் இறங்கி வர்றான். ரெண்டுக்கு டைம் வேணும்ல. 5 வருஷம் அப்படி போறான், 5 வருஷம் இறங்குறதுக்கு ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிறான். வந்து சேர்ந்தா நமக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எத்தனை வேலைகள் உலகத்துல செஞ்சு முடிச்சிடறோம். 35 வயசா நம்ம இருப்போம். அவனுக்கு எத்தனை வயசுனா 25 வயசு தான். ஏன் அப்படின்னு சொல்றான் அவன். மேல நீங்க அந்த வேகத்துல போனால் உங்களுக்கு காலம் கிடையாது. அதை வச்சுதான் அவர் கேட்டாரு, அந்த டைமென்ஷன் கேட்டாரு இல்லையா. அது ரொம்ப நெருடலான ஒரு விஷயம். அது அந்த இது தான் கேட்கறாங்க, விளக்க சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான், இறைவன்ட்ட ஒரு நாள் என்பது நீங்கள் கணக்கிடக்கூடிய இன்னயோமன் இந்த ரப்பிக்கே கல்வி சனத்தின் மிமா ஹம்சீன் அல்ப சனத்தின் மிமா தவுத்தூன், நீங்கள் கணக்கிடக்கூடிய வருஷ பிரகாரம் 50,000 வருஷத்துக்கு சமம். அல்லாட்ட ஒரு நாள் என்பது 50,000 வருஷம் சமம்லாம் சொல்றான் பாருங்க. அது இந்த ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவ்க்கு பொருத்தமா வருது. ஒரு நாளை 50,000 வருஷங்கிறான் அல்ல. ஒருத்தனுக்கு ஒரு நாளா இருப்பது இன்னொருத்தனுக்கு எத்தனமா இருக்குது, 50,000 வருஷமா இருக்கு என்பது அந்த ஐன்ஸ்டீனுடைய ரிலேட்டிவிட்டி தியரிக்கு என்னவா இருக்கு, ஒத்து வருது. அதே மாதிரி மலக்குகள்லாம் போறாங்க, மலக்குகள் ஒளியால் படைக்கப்பட்டவங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இப்ப அல்லாட்ட போயிருவாங்க. மலக்கிட்ட என்ன வேகத்துல போறாங்க, அவ்வளவு வேகத்துல போறாங்க, உடனே போய் சென்றடைஞ்சிருது, உடனே போயிடுறாங்க. ஒளியால் படைக்கப்பட்டதுனால அவங்க ஒளி வேகத்தில் அவங்களுடைய பிரயாணம் இருக்கு. டஃப்பான ஒரு மேட்ரு இது, வணங்குதா. இதை தனியா உட்காந்து விரிவா சொல்ற ஒரு விஷயம். இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப சொன்னா குழம்பி போயிடும்.